இந்தாங்க சார் 15 கோடிக்கான செக். என்ன சந்திரசேகர், கம்பெனி ஏன்ட்ட வேலை பேசிட்டு இவனுக்கு கொடுக்க பாக்குறீங்க? சாரி எஸ்எஸ்கே, நீங்க என் கம்பெனியை 10 கோடிக்கு தான் கேட்டீங்க. ஆனா கௌதம் 15 கோடிக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாரு. எனக்கு அமௌண்ட் தானே முக்கியம். டேய் கௌதம், இந்த கம்பெனியை ஏற்கனவே நான் வேலை பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நடுவுல வந்து கிராஸ் பண்ணாத, மரியாதையா போயிடு. இந்த பாரு, நான் கேட்ட ரேட்டுக்கு இவரு ஓகே சொல்லிட்டாரு. டீல் முடிஞ்சு போச்சு. கம்பெனி எனக்கு சொந்தம். நீ கிளம்பு. ஏய், என்கிட்ட மோதாத. நான் இந்த கம்பெனியை ஏற்கனவே விலை பேசி முடிச்சிட்டேன். நீ விலகிக்க. இல்ல இல்லனா என்ன பண்ணுவ? இதுக்கு முன்னாடி நீ என் பிசினஸ்ல நுழைஞ்சு கெடுத்து விடலையா? இதுக்கு என்னோட டர்ன். இப்போ உன் பிசினஸ நான் காலி பண்ணிட்டேன். போடா. சார், செக்க வாங்கிக்கோ. சந்திரசேகர், வாங்காதீங்க. சார், நீங்க வாங்கிக்கோங்க சார். நில்லுங்க. சந்திரசேகர், கௌதம் 15 crores தானே ஃபைனல் பண்ணிருக்கான். நான் 16 crores தரேன். எனக்கு கொடுங்க கம்பெனி. சார், எஸ்எஸ்கே வேணும்னே பிரச்சனை பண்றான். நீங்க முதல்ல செக்க வாங்கிக்கோங்க. ரேட் அதிகமா கிடைச்சா எனக்கு லாபம் தானே. சார், இது அநியாயம். நாம டீல் ஆல்ரெடி பேசி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க வாக்க மீறது நியாயமே இல்ல. என்ன கௌதம், இந்த காலத்துல வாக்கு நாக்கெல்லாம் பேசிக்கிட்டு, உங்களை விட எஸ்எஸ்கே 1 கோடி அதிகமா தரேங்கிறாரு. எனக்கு அதானே முக்கியம். என்ன கௌதம், நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, நான் உனக்கு பிசினஸ்ல அப்பண்டா. நீ எனக்கு குட்டி குழந்தை. போடா, போய் ஏதாச்சும் பழைய பாழடைஞ்ச பில்டிங் இருந்தா அதை வாங்கிக்க போ. கிளம்பு கிளம்பு. சந்திரசேகர், நான் 17 கோடி தரேன். டீல் ஓகேவா? இன்னும் அதிகமாவா? அப்ப டபுள் ஓகே சார். ஏய் சந்திரசேகர், சும்மா ஏன் கத்திக்கிட்டு இருக்க? நீ நடைய கட்டு. இன்னைக்கு இந்த கம்பெனியை நான் வாங்காம போறது இல்ல. அப்படியா? அதையும் பார்க்கலாம். சந்திரசேகர், என்னோட ரேட் 18 கோடி. 19 கோடி. வாவ், 20 கோடி. கிரேட். நீ இவ்வளவு போராடும் போதே இந்த கம்பெனியோட வேல்யூ என்னவா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இனி நான் விட மாட்டேன். பார்க்கலாம்டா, நீயா நானானு பார்க்கலாம். நான் 20 கோடியே 10 லட்சம் தரேன். என்ன கௌதம், கோடியில இருந்து லட்சத்துக்கு வந்துட்ட? இப்ப நான் சொல்றேன் பாரு சந்திரசேகர், 21 கோடி. 21 கோடியே 10 லட்சம். யோ சந்திரசேகர், ரவுண்டா 25 கோடியா? போதுமா? என்ன கௌதம், நீங்க போட்டிக்கு வரலையா? அவ்வளவுதான் அவனோட கெப்பாசிட்டி. கம்பெனியை என் பேர்ல எழுதுங்க. என்ன கௌதம், இவருக்கே டீல முடிச்சிருவா? சொல்லுங்க கௌதம். சாரி சந்திரசேகர், நான் போட்டியில இருந்து விலகிறேன். என்னது? விலகுறியா? எஸ்எஸ்கே கிட்ட தோத்துட்டேன்னு ஓபனா ஒத்துக்க. யார்கிட்ட மோதுற? பார்த்தல என் டேலண்ட. இதுதான் ஆரம்பம். இனி நீ எந்த கம்பெனியையும் வாங்க முடியாது. எல்லாம் எனக்கு தான். நீ டம்மியாக போற. கூடிய சீக்கிரம் நான் தான் நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆக போறேன். இந்த வருஷம் பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டு எனக்கு தான் கிடைக்க போகுது. ஹே, என்ன முறைக்கிற? இதே மாதிரி உனக்கு அடுத்தடுத்து தோல்வியை கொடுத்து உன்னை வீட்லயே உட்கார வைக்க போறேன். அப்புறமா உன் பொண்டாட்டி இலக்கியா எனக்கு வேண்டியதை அவ எடுத்து வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். சரி எஸ்எஸ்கே, 25 கோடி கொடுத்தீங்கன்னா உடனே டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். நிச்சயமா. அப்புறம் நீங்க வேற யாராவது கேட்டாங்கன்னு சொல்லி மனசு மாறினாலும் மாறிடுவீங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க. உடனே என் அக்கவுண்டன்ட் கிட்ட சொல்லி அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன். ஓகே எஸ்எஸ்கே, ஒரு நிமிஷம். அனுப்பிட்டேன் எஸ்எஸ்கே. ஓகே.
உன் மொபைலுக்கு ஒரு அக்கவுண்ட் டீடைல்ஸ் அனுப்பியிருக்கேன். அந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 25 கோடி ரூபாய் உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. சந்திரசேகர், பணத்தை அனுப்ப சொல்லிட்டேன். உங்க அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆன உடனே உங்க மொபைலுக்கு மெசேஜ் டோன் வரும், பாருங்க. ஓகே எஸ்எஸ்கே, வரட்டும் பாக்குறேன். என்ன அமௌண்ட் வந்துருச்சா? இருங்க, மெசேஜ் டோன் எனக்கு வரலையே எஸ்எஸ்கே. இப்ப டோன் வந்து சத்தம் கேட்டுச்சே. அது ஏன் மொபைல் எஸ்எஸ்கே? ஓ மொபைலா? 25 கோடி கிரெடிட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு. கரெக்டான்னு பாத்துக்கோ. ஏய் ஏய், ஓ மொபைலுக்கு எப்படி மெசேஜ் வந்துச்சு? நீ என் பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டா எனக்கு தான் மெசேஜ் வரும். ஓ அக்கவுண்டா? ஏய், என்னடா சொல்ற சந்திரசேகர்? என்னது? ஆமா எஸ்எஸ்கே, நான் கொடுத்தது கௌதமோட அக்கவுண்ட் நம்பர் தான். இது அவன் அக்கவுண்ட் நம்பரா? என்ன விளையாடுறீங்களா? எதுக்கு அவன் நம்பர் கொடுத்தீங்க? என் கம்பெனிக்கு வர வேண்டிய பணத்துக்கு என் நம்பரை தானே தரணும். என்ன புரியலையா? நீ இப்ப போட்டி போட்டு வாங்கி இருக்கிற இந்த கம்பெனி என்னோட சிஸ்டர் கன்சர்ன். நான் தான் இதுக்கும் ஓனர். டேய், என்ன சொல்ற நீ? ஷாக்கா இருக்கா? என் பிசினஸ் பத்தின எல்லா சீக்கிரட்டுமே உனக்கு தெரியற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? இந்த கம்பெனி என்னோட தான். சந்திரசேகர் இதுக்கு இன்சார்ஜ். புரியுதா? கொஞ்ச நாளாவே இது லாஸ்ட்ல இருந்துச்சு. சரி, இந்த கம்பெனியை வித்துடலான்னு பார்த்தா 10 கோடிக்கு மேல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை வாங்குறதுக்காக நான் வாங்கின இடத்தை முதல்ல வாங்க விடாம எனக்கு நீங்க எவ்வளோ தொல்லை கொடுத்த. என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அனாவசியமா என்னை எவ்வளோ டென்ஷன் பண்ண. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு ஏதாவது அதிரடியா பாடம் புகட்டணும்னு என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதுக்கான சரியான டைம் வந்துருச்சு. உன்னை இதுல இழுத்து விட்டா நீ வசமா மாட்டுவேன்னு நினைச்சுதான் இந்த கம்பெனியை பேரம் பேசுறதுக்கு சந்திரசேகரை உன்கிட்ட அனுப்புனேன். இதெல்லாம் ஏன் செட்டப் தான். நான் நினைச்ச மாதிரியே நீயும் நான் விரிச்ச வலையில கொத்தா சிக்கிக்கிட்ட. நான் எது பண்ணாலும் நீ தான் போட்டி போடுவிய. அதான் போட்டிய உருவாக்கி கம்பெனியோட ரேட்டை ஏத்துனேன். இப்ப 10 கோடி ரூபாய் கம்பெனிய 25 கோடி கொடுத்து வாங்கின ஒரே இழிச்சவாயன் நீயா தான் இருப்ப. உனக்கு இப்ப 15 கோடி ரூபாய். என்ன எஸ்எஸ்கே, கௌதம் வீம்புக்குன்னு போட்டி போடுறாளா? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? இது ஆரம்பம் தான். இனிய வழியில குறுக்கிடாம ஒதுங்கிட்டா நீ தப்பிச்ச. இல்ல இப்படி பல அதிரடிங்களை பண்ணி உன்னை நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்துவேன். ஜாக்கிரதை. இன்னும் எஸ்எஸ்கே, மரியாதையா டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு கம்பெனிய வாங்கிக்கோ. என்ன பாக்குற? பணம் என் அக்கவுண்ட்டுக்கு வந்ததுதான். இனி அத உன்னால திரும்ப வாங்கவே முடியாது. சைன் பண்ணா 10 கோடி ரூபாய் கம்பெனியாவது உனக்கு கிடைக்கும். இல்ல மொத்தமும் பூவாதான். எஸ்எஸ்கே, இந்தாங்க டாக்குமெண்ட், சைன் பண்ணிடுங்க. நீங்க வம்படியா வந்து தோப்பீங்கன்னு கௌதம் ஏற்கனவே உங்க பேர்ல டாக்குமெண்ட் எழுதி வச்சிட்டாரு. எஸ்எஸ்கே, சைன் பண்ண. நாங்க கிளம்பணும். சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. இப்ப கையெழுத்து போடுறியா இல்ல டாக்குமெண்ட கிழிச்சு போட்டு போவா? என்ன சொன்ன? பிசினஸ்ல நீ எனக்கு அப்பனா? இப்ப தெரிஞ்சிருக்கும் யார் அப்பன் யாரு புள்ளன்னு. சந்திரசேகர், அப்ப நான் கிளம்புறேன். இனி நான் இங்க நிக்க கூடாது. ஏன்னா இது எஸ்எஸ்கே சாரோட 25 crores ப்ராப்பர்ட்டி. நான் இங்க இருக்கிறதுக்கு உரிமை கிடையாதுல்ல. வரட்டா?
ஓகே கௌதம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.